கொலோசையர் 1:28. எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலர் எலியா போல எப்போதும் கண்டிக்கும் உபதேசங்களை மட்டும் செய்வார்கள். சிலர் மோசேயை போல கட்டளைகளை கொடுக்கும் உபதேசங்களை செய்வார்கள். சிலர் எரேமியா காலத்தில் வாழ்ந்த அனனியா என்ற பொய் தீர்க்கதரிசியை போல எப்பொழுதும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை மட்டுமே பேசுவார்கள். சிலர் எப்பொழுதும் பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்துடன் வாழ்வதே ஆசீர்வாதம் என்றும் பேசுவார்கள். ஒரு போதகரின் கீழ் நாம் விசுவாசிகளாக இருக்கும்போது அவர் பேசுவதைத்தான் சத்தியம் என்று நம்புவோம். ஆனால் நாம் கேட்கும் சத்தியம் சரியானதா தவறானதா என்று நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு தேவ ஞானம் வேண்டும். அதை நாம் தனிப்பட்ட முறையில் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் பேசினால் அதில் கண்டிப்பு, அன்பு, நம்பிக்கை, ஆலோசனை, அக்கறை, அறிவு புகட்டல், ஊக்குவிப்பு, கட்டளை என எல்லாம் இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்மை அவருக்குள் தேறினவனாகவும் தேறினவளாகவும் நிறுத்தும்படிக்கே அவருடைய சத்தியம் இருக்கும். அப்படிப்பட்ட உபதேசத்தை தான் அவரை பின்பற்றின அப்போஸ்தலனாகிய பவுலும் உபதேசித்தார். இன்று சத்தியத்தை கேட்கும் நாம் அப்படிப்பட்ட போதகரின் கீழ் இருக்கின்றோமா என்பதை சிந்தியுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுக்குள் தேறினவர்களாக முடியும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.